ஆனால் இப்போ இந்த தூய்மை பொறியாளர் அப்படின்ற ஒரு தலைப்பில் வந்து என்ன சொல்கிறீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட இனக்குழுவை சேர்ந்தவர்கள் மட்டுமே தூய்மை பணியாளர் அந்த படியில் இருக்காங்க. இதை முற்றிலும் தடை செய்யணும்னு சொல்லியிருக்கீங்க. முற்றிலும் தடை செஞ்சுட்டா அதுக்கு மாற்று என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ரெண்டாவது, இதை வந்து ஒரு பெருமைக்குரிய அரசு பணியாக்கணும் அப்படின்ற ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க. ஆனால் சமீபத்தில் இந்த தூய்மை பணியாளர் போராட்டம் எடுக்கும்போது அவர்களை பணி நிரந்தரம் பண்ணணும் அப்படின்ற கோரிக்கை வந்தப்போ ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து பண்ணக்கூடாது அப்படின்றதும் சொல்லியிருக்காரு. ஸோ இது எப்படி முரண்பாடுகள் வரதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை நம்ம வந்து இதில் என்ன தம்பி, ஒரு குறிப்பிட்ட சமூகம் செய்கிறதுங்கிறப்ப தான் இது இவங்க வந்து அது இழிவாக்குறதுறாங்க. இப்போ வேளாண்மை வந்து நான் ஒன்று சொல்கிறேங்க, வேளாண்மை செய்கிற வேளாளர் உங்களுக்கு புரியுதா? இப்போ கடலில் வேளாண்மை, இப்போ மீன் பிடிக்கிறவர் மீனவர்னு நீங்கள் சொல்கிற நம்ம பிரிக்கிறோம். இப்போ நான் வேட்டையாடுறேன், விடுமுறை காலங்களில் வேட்டையாடுறேன், நான் வேடுவனாயிடுறேன், நான் குறவர் ஆயிடுறேன். நான் ஆடு மாடு வளர்க்குறேன், நானும் ஆயர் ஆயிடுறேன். நான் வேளாண்மை செய்கிறேன், வேளாளர் ஆயிடுறேன். எங்கள் உறவுகள் கடலில் மீன் பிடிக்கிறாங்க, நான் கம்மாயில் மீன் பிடிக்கிறேன், நானும் மீனவர் ஆயிடுறேன். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ எந்த வேலையும் யாரும் செய்யலாம். நீ ஒரு இழிவுன்னு கருதாத, அது அரசு வேலையாக்கு, படித்தவன் படிக்காதவன் எல்லாரும் செய்யலாம். இந்த முறையை மாற்றிடுவோங்கிற துப்புரவு பணியில் இப்போ அமெரிக்கா சிங்கப்பூர்லாம் எப்படி பண்ணுது? ஒரு நவீனமாக நல்ல சுகாதாரமாக பூட்ஸு கிட்ஸு க்ளவுஸ்லாம் போட்டு வண்டி வச்சு சுத்தமாக எடுக்கலாம். முதல்ல குப்பை இல்லாத நகரத்தை உருவாக்க நம்ம கற்றுக்குருவோம். எதுக்கு தூய்மை, எதுக்கு நீங்கள் அசுத்தமாகுது, எதுக்கு குப்பை வருது, எப்படி வருது? ஏன் நீ வீட்டை நீ குப்பையாக போடுவியா? அப்போ எப்படி நாட்டை குப்பையாக்குற? நான் வரும்போது நீ அப்படிலாம் குப்பையை போட முடியாது. எல்லாம் தெருவில்னு எங்கே பார்த்தாலும் உன் வீட்டுக்குள்ளே தவிர வெளியில் நடந்தீங்கன்னா ரெண்டு கண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கும். முழுக்க கண்காணிப்பு கருவிகளால் கண்காணிச்சிருவேன். நீ தப்பிக்கவே முடியாது. நீ குப்பையை அங்கேருந்து தூக்கி போடுறது அதெல்லாம் பண்ண முடியாது. குப்பையை கூட ஒழுங்காக போட தெரியாத நாடு குப்பை மேடாக தானே போகும். அதனால தான் அவங்க தூய்மை பணியாளர் என்பதையும் தாக்கி தூய்மை பொறியாளர்கள்னு மாற்றி அதை அரசு பணியாக மாற்றுவேன்னு சொல்கிறேன். நீங்கள் அந்த பணியை நீங்கள் எதுக்கு, நான் அதுக்கு குப்பையில் தான் வச்சுக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? மரக்கண்டு நடக்கூடாதா? சொல்லுங்கள், மரக்கண்டு நடக்கூடாது, மற்ற வேலைக்கு பயன்படுத்தக்கூடாதா? இந்த 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பண திட்டத்தில் பல பேர் வேலைக்கு எடுப்பேன். அப்போ அந்த இடத்துல நீங்கள் வந்து அந்த பகுதி நேரம் போக, இப்போ தென்கொரியாவில் அவர் என்ன சொல்கிறார், போய் நீ பகுதி நேரம் சண்டை வரும்போது சண்டை போடு, இப்போ மாடு மேய்ன்னு சொன்னாரா இல்லையா? சொல்லுங்கள். சொன்னதை சிரிக்கிறீங்கல்ல. இப்போ நான் சொல்கிறது தானே அவர் இப்ராஹிம் டூரை பண்ணி கொண்டிருக்கிறாரு. ஒரு சின்ன பையன் வந்து ஒரு திணின்னு ஒரு நிலத்துக்குள்ளே அவளை பண்ணும்போது நம்மளால் பண்ண முடியாதா? ஒரு கனவு இருக்கணும்ல. இப்போ நான் சொல்லும்போது சிரிக்கிறீங்களா? கெஜ்ரிவால் எப்படி பண்ணாப்ல? அந்த 5 ஆண்டுக்குள்ளே அந்த இதில் பண்ணிட்டார்ல, அவளை தூக்கி கொண்டு வந்துட்டார்ல. 60 ஆண்டுகளை நீ பண்ணலையே. பிள்ளைகளுக்கு முதல்ல கொடுக்க வேண்டியது அறிவு தானே, அதை கொடுக்க உனக்கு வக்கு இல்லை. அப்புறம் என்ன நீங்கள் குடிக்கணும்? நீ படிக்க வைக்கிறத விட்டு குடிக்க வைக்கிறதுல கவனம் பண்ணிட்டு இருக்க. 2000 அரசு பள்ளியை மூடுற, 2000 மதுக்கடையை கூட்டுற.